Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IS Academy. Today we are going to discuss a topic which is related to the UPSC 2025 prelims. Okay, the topic was Kala Azar. Okay, this is a kind of disease spreading around the India and some kind of poor countries. Okay, let's see. So Kala Azar, India's to seek WHO certification for eliminating the disease. India could be at the threshold of eliminating Kala Azar as a public health problem, with the country having managed to keep the numbers cases of under 1 in 10,000 as per the WHO. Okay, parameters for eliminating certificate. ஓகேவா? ஸோ அந்த WHO இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரிசீவ் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து சீக் பண்ணியிருக்கோம். எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த காலாஜார் டிசீஸ் வந்து 10,000ல இருந்து ஒரு 10,000 பேர்ல வந்து ஒரு ஆளுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மார்ஜின் வந்து நம்ம அதுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? இந்தியாவில வந்து பாக்குறப்ப ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த காலாஜார் எலிமினேட்டிங் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து WHO வந்து நம்ம வந்து கேட்க போறோம். ஓகேவா? அதனாலதான் நியூஸ்ல வந்து இருக்குது. ஸோ சாரி ஃபார் த பிக்சர். நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காலாஜார் டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளோட பாடி இல்லைன்னா அந்த ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த பிக்சர் போட்டேன். ஓகே, தென் நமக்கு வந்து இந்த காலாஜாரம் என்ன, அது வந்து எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது, எதனால வருது, அந்த மாதிரி தென் இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ காலாஜார் ஆல்சோ known as the visceral leishmaniasis. Okay, and it's a severe form of leishmaniasis caused by the protozoan parasite Leishmania donovani. ஓகேவா? ஸோ இந்த பர்டிகுலர் பேரசைட், ஓகேவா, அந்த Leishmania donovani அப்படிங்கிற பேரசைட்னால தான் நம்மளுக்கு இந்த டிசீஸ் வந்து வருது. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் சிவியரான டிசீஸ் தான். நம்மளுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காம கேர்லெஸ்ஸா விட்டுட்டோம் அப்படின்னா இட் மேபி லீட் டு த டெத். ஓகேவா? அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு த ஹியூமன்ஸ் த்ரூ த பைட் ஆஃப் அன் இன்ஃபெக்டட் ஃபீமேல் சாண்ட் ஃபிளை. ஓகேவா? ஸோ சாண்ட் ஃபிளைன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அந்த பர்டிகுலர் சாண்ட் ஃபிளை வந்து பேரசைட்னால அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேரசைட் வந்து நம்மளோட பாடியில வந்து இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கும் அந்த டிசீஸ் வந்து பரப்பி விட்டுரும். ஓகேவா? ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அதனாலதான் அண்ட் தென் பிரைமரிலி Phlopotomnus and the Argyrotypus. ஓகேவா? ஸோ அந்த சாண்ட் ஃபிளையோட சயின்டிபிக் நேம் தான். ஓகே, Phlopotomnus and the Argyrotypus. ஓகேவா? ஸோ வந்து எப்படி ப்ரொனன்சியேஷன் வந்து சயின்டிபிக்கலா கொஞ்சம் வேற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சயின்டிபிக் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ டிசீஸ் அஃபெக்ட் சம் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் புவரஸ்ட் பீப்புள். ஓகேவா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து யாரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் வந்து புவரா இருக்கிறவங்க, இல்லைன்னா புவர் என்விரான்மெண்ட்ல வந்து லிவ் பண்ணக்கூடியவங்க, அந்த மாதிரி பீப்புள் தான் வந்து இது வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அண்ட் தென் இட் இஸ் அசோசியேட்டட் வித் த மால் நியூட்ரிஷன், பாப்புலேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட், புவர் ஹவுசிங், வீக் இம்யூனி சிஸ்டம் அண்ட் த லேக் ஆஃப் ஃபினான்சியல் ரிசோர்சஸ். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்ல யாருக்கெல்லாம் இருக்கோ ஸோ இவங்க மேபி வந்து இந்த பர்டிகுலர் டிசீஸால வந்து அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? And then people with HIV and their condition that weaken their immune system and they are more likely to get sick from the Leishmania infection. ஓகேவா? ஸோ ஹெச்ஐவி இருந்தாலே நம்மளுக்கு வந்து நார்மலா வேற ஏதாச்சும் ஒரு டிசீஸ் இருந்தாலுமே நமக்கு வந்து இம்யூனி சிஸ்டம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஓகேவா? இம்யூனி வந்து அந்த மாதிரி இல்லாம ஹெச்ஐவி வந்து சப்போஸ் ஒரு பர்சனுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த இம்யூனி பவர் வந்து. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து இது வந்து ஈஸியா வந்து அஃபெக்ட் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ டயக்னோசிஸ் சொல்லி பாக்குறப்ப டயக்னோசிஸ் கம்பைன்ஸ் கிளினிக்கல் சைன் ஆஃப் வித் parasitological and serological tests such as RK39. ஓகேவா? ஸோ ரீகாம்பினன்ட் 39 அப்படிங்கிற ஒரு போர்ட் வந்து யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டயக்னோசிஸ் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் சொல்லி பாக்குறப்ப there are several anti-parasitic மெடிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மெடிகேஷன் சப்போஸ் எடுக்காம விடுறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து டெத் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு சிவியரான டிசீஸ் தான் இந்த பர்டிகுலர் காலா அல்சர். ஓகேவா? ஓகே, அண்ட் தென் சிம்டம்ஸ் சொல்லி பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து ஃபீவர் இருக்கும், அண்ட் தென் வெயிட் லாஸ் இருக்கும், அந்த ஸ்பிளீன் அண்ட் லிவர், அதாவது அந்த மண்ணீரல் இல்லைன்னா கல்லீரல் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். அண்ட் தென் அனிமியா வந்து இருக்கும், அண்ட் தென் ட்ரை அண்ட் ஸ்கேலி, நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையா மாறும். அண்ட் அந்த ஸ்கேலினா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லேயர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்கின் மேல வந்து அப்படியே ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹேர் மே லாஸ்ட் ஆன் த ஸ்கின். ஓகேவா? நம்ம ஸ்கின் நம்ம கையிலயோ இல்லைன்னா நம்ம ஃபேஸ்ல எங்கேயோ இருக்கக்கூட ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலாஜாரோட நம்மளுக்கு சிம்டம்ஸா வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சாண்ட் ஃபிளை. ஓகேவா? Phlopotomine and the sand fly, அந்த sand fly-ஓட பிக்சர் தான் இது. அண்ட் தென் இட் இஸ் Leishmania parasites. ஓகேவா? ஸோ இதோட ஷேப் பத்தி பாக்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பேரசைட் அண்ட் சாண்ட் ஃபிளை. இந்த பர்டிகுலர் ஃபிளை தான் வந்து இந்த பர்டிகுலர் பேரசைட் வந்து நம்ம உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணி நமக்கு வந்து இந்த காலாஜார் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஓகேவா? ஸோ அண்ட் தென்
ப்ராக்டிக்ஸ் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், நீங்க வந்து ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, which program aims to eliminate Kala-Azar disease in India? Okay, first one, National Vector-Borne Disease Control Program, National Malaria Eradication Program, National Leprosy Eradication Program, and the Pradhan Mantri Jan Arogya Yojana. ஓகேவா, இது வந்து கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ அந்த கமெண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆன்சருக்கு வந்து கெஸ் பண்ணுங்க. ஓகேவா, அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த காலாஜர் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சயின்ஸ் அண்ட் டெக்ல இருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. வந்து எதனால ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைனர் மாதிரி கொடுத்து கேட்கலாம் பிலிம்ஸ்ல வந்து. ஓகேவா, ஸோ அதனாலதான் அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, ஐ வில் ரிப்ளை. We are going to discuss a topic which is related to the UPSC 2025 prelims alone. Okay, the topic was SWIFT. ஓகேவா, SWIFT அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். ஓகேவா, SWIFT நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து எதனால நியூஸ்ல இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் ஓவராலா டீடைலிங்கா பார்க்கலாம். ஓகே, ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் ஹேஸ் said the multination Brazil, அதாவது பிரிக்ஸ் சொல்றாங்க, பிரிக்ஸ் குரூப் should be explore SWIFT like cross border payment system immune to the western sanctions as well as use of national digital currencies in financing investment projects to end the US dollar dominance. ஓகேவா, ஸோ வந்து ரீசனா என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்விஃப்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் வாரப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரஷ்யா வந்து பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த பர்டிகுலர் ஸ்விஃப்ட் நெட்வொர்க்ல இருந்து. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அந்த ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து விளாடிமிர் புதின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் மாதிரியே ஒரு சிஸ்டம் வந்து உருவாக்கி நம்மளுக்கு வந்து அந்த லோக்கல் கரன்சில வந்து நம்மளை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண வைக்கணும், ட்ரேட் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்றாரு. ஓகேவா, ஸோ அதனாலதான் ஸ்விஃப்ட்டுங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நியூஸ்ல வந்து இருக்குது. ஓகே, ஸோ தென் இந்த ஸ்விஃப்ட்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, எதனால இது கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸ்விஃப்ட்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து கொஞ்சம் லாங்கான இருக்குது. சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர் பேங்க் ஃபினான்சியல் டெலிகம்யூனிகேஷன். ஓகேவா, அந்த இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஸ்விஃப்ட்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க, SWIFT. ஓகேவா, ஸோ அதை எடுத்து ஸ்விஃப்ட்னு சொல்லி ஷார்ட் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. இட் இஸ் டெலிகம்யூனிகேஷன் கைண்ட் ஆஃப் சொசைட்டி தான். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது, நோட் பண்ணிக்கணும். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் மட்டும்தான். ஓகே, எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1973 with 15 member countries. ஓகேவா, 1973 தான் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க வித் 15 countries. ஓகேவா, அப்ப அந்த டைம்ல வந்து 15 countries தான் இருந்தாங்க. இப்போ வந்து நம்பர் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஓகே, இட் இஸ் a member owned cooperative that provides safe and secure financial transaction for its members. ஓகேவா, ஸோ இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மூலியமா ஒரு 2 கண்ட்ரிக்குனால வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. ஓகே, ஸ்விஃப்ட் இஸ் a network that banks to use communicate with each other. ஓகேவா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இட் இஸ் a டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் சொல்லி பாக்குறப்ப ஒரு பேங்க் வந்து ஒரு கண்ட்ரில இருக்க ஒரு பர்டிகுலர் பேங்க் இருக்குன்னா அது வந்து இன்னொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய இன்னொரு பேங்க் கூட வந்து டிரான்சாக்ஷன் வந்து எப்படி கம்யூனிகேட் வந்து பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றதுதான் இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க். ஓகேவா, செக்யூர்லி மெயின்லி டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ் பிட்வீன் த அக்கௌண்ட்ஸ். Okay, SWIFT is the largest and most streamlined method for international payment and settlements. ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் லார்ஜா அண்ட் ரொம்ப மல்டி ஸ்ட்ரீம்லைன் இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க்னா இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் தான். ஓகேவா, வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, SWIFT works by the assigning each financial organization as a unique code with either 8 or 11 characters பேங்க் ஐடென்டிஃபிக் கோட். ஓகே, BIC சொல்லி சொல்றாங்க. ஓகே, ஷார்ட் ஃபார்ம் வந்து BIC. ஸோ இந்த ஸ்விஃப்ட் வந்து நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்கும் வந்து ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா, அது மேபி வந்து 8 கேரக்டர் இருக்கலாம், இல்லை 11 கேரக்டரா இருக்கலாம். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து சென்ட்ரல் பேங்கா இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 8 கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அது வந்து ஒரு சப் பிரான்ச் இல்லைன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பிரான்ச்சு பேங்கா இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 11 கேரக்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த கேரக்டர்ஸ்ல வந்து அந்த பேங்கோட கோடு, அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரில இருக்கு, அதுக்கப்புறம் இதோட அந்த பர்டிகுலர் பேங்க்னு இருக்கக்கூடிய கோடு என்ன, அந்த பிரான்ச் கோடு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்த்துதான் இந்த 8 கேரக்டர் இல்லைன்னா 11 கேரக்டர்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, எந்த நேம்லனா BIC பேங்க் ஐடென்டிஃபையர் கோட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஒவ்வொரு பர்டிகுலர் பேங்க்ஸ்க்கும். ஸ்விஃப்ட் டஸ் நாட் ஹோல்டு டிரான்ஸ்ஃபர் அசெட்ஸ். ஓகேவா, இது வந்து மணி மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அசெட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, as well as இது வந்து ஹோல்டு பண்ணாது. ஓகேவா, ஸ்டோரேஜ் மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஓகேவா, ஸோ அது வந்து ஸ்டோரேஜும் பண்ணாது, as well as அசெட் வந்து டிரான்சாக்ஷனும் பண்ணாது. ஓகே, facilitate secure efficient communication between the member institution. Okay, it transmits essential details such as the recipient account and the information and the
டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இதுல அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் பத்தி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணி சப்போஸ் ஒரு அமௌண்ட் வந்து இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அங்க என்ன நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ். ஓகேவா? அந்த எந்த அக்கௌண்ட் அந்த மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்விஃப்ட் கோடு அது மாதிரி எல்லாமே சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து அதுவும் கொடுக்கணும். ஆஸ் வெல் அஸ் எவ்வளவு அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்விஃப்ட் நெட்வொர்க் மூலியமா ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜ் மூலியமா வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பேங்க்குக்கு வந்து அந்த பேங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வந்து அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, அவரோட ஹெட் குவார்டர்ஸ் சொல்லி பாக்குறப்ப லாஃபுல் பே பெல்ஜியம். ஓகேவா? அங்கதான் இருக்கு. அந்த சிஸ்டம் இஸ் ஓவர்சீன் பை த சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆஃப் G10 countries. ஓகேவா? G10 countries and then the European Central Bank, National Bank of Belgium. ஓகேவா? ஸோ இந்த பேங்க்ஸ்ல இல்லைன்னா இந்த கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய அந்த பேங்க்ஸ் தான் வந்து இந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி அவங்க வந்து ஓவர்சீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, Swift shareholders select a board of 25 directors, okay, who govern the organization and oversee the management of the Swift system. Okay, so the member countries வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்ல இருந்து இவங்க வந்து ஒரு 25 மெம்பர் போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட ஆர்கனைசேஷன் வந்து எப்படி இருக்கணும், வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்குறது, எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது எல்லாமே இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல தான் வரும். ஓகே, ஸோ ஸ்விஃப்ட் அலோஸ் கண்ட்ரிஸ் டு ஈஸிலி கண்டக்ட் international financial transaction. Exclusion from the SWIFT is an economic sanction. ஓகேவா? ஸோ இந்த SWIFT நெட்வொர்க் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து எக்கனாமிக் சாங்ஷன் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரீசெண்டா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னன்னா ரஷ்யா உக்ரைன்ல வந்து வார் இருக்கு அப்படின்னா அந்த ரஷ்யா மேல வந்து ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அந்த ரிமூவ் பண்ணது வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த ரஷ்யா மேல ஒரு எக்கனாமிக்கலா சாங்ஷன் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக்கலா ஒரு கண்ட்ரி மேல வந்து சாங்ஷன் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்விஃப்ட் நெட்வொர்க் வந்து பேன் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரியும் இவங்க வந்து ஒரு மெத்தட் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமா வந்து அவங்களோட டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப பாதிப்படி எக்கனாமி வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும், அந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்விஃப்ட் நெட்வொர்க் பத்தி பாக்குறப்ப ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த விளாடிமிர் புதின் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்விஃப்ட் மாதிரியே நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ள வந்து நமக்கு வந்து ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஸோ ஸ்விஃப்ட் சிஸ்டர்ல வந்து என்ன சொல்றாங்க பாக்குறோம். இப்படி ஒரு பர்சன் வந்து இருக்கிறார். ஓகேவா? இவங்க தான் ஆரிஜினேட்டிவ் கஸ்டமர், அதாவது அமௌண்ட் வந்து சென்ட் பண்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆர்டரிங் இன்ஸ்டிடியூஷன், அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இது ஒரு பேங்க், இந்தியன் பேங்க். ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்இண்ட் பேங்க்ல தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஹோல்டர் வந்து வச்சிருக்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா அந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றப்ப இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்ல இருந்து ஒரு பேமெண்ட் மெசேஜ் வந்து போகும். ஓகேவா? அந்த பேமெண்ட் மெசேஜ் பண்றதுதான் யாருன்னா ஸ்விஃப்ட். ஸோ இந்த ஸ்விஃப்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த அக்கௌண்டோட டீடைல்ஸ், ஓகே, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட டீடைல்ஸ் அண்ட் த அமௌண்ட், இந்த ரெண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் மெசேஜா வந்து இந்த ரிசீவரோட இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து போகும், அதாவது அந்த பேங்க் ராயல் பேங்க் ஆஃப் கனடா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மெசேஜா வந்து போகும். அண்ட் தென் பேமெண்ட் மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அங்க இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு போயிடும். ஓகேவா? இது வந்து அந்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க், அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்க போகும்னா அந்த பர்டிகுலர் பிரான்ச் பேங்க்குக்கு வந்து போகும். அந்த ரிசீவர் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அங்க இருக்கக்கூடிய பேங்க் வந்து மெசேஜா போகும். ஸோ அந்த மெசேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆன உடனே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த பெனிஃபிஷியரி கஸ்டமர். ஓகேவா? ஸோ இது பர்டிகுலரா வந்து ஒரு மெசேஜ் சென்டிங் அந்த ஒரு நெட்வொர்க் மாதிரி தான். ஓகேவா? ஸ்விஃப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்கரேஜ் மாதிரி அப்படி கூட சொல்லிக்கலாம். இதுக்கு சென்டர் கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 3 to 5% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் டிரான்சாக்ஷன் பண்றப்ப வந்து அந்த மோஸ்ட்லி வந்து யூஎஸ் டாலரை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து மற்ற கண்ட்ரிக்குள்ள வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த டாலரைசேஷன் பண்ணணும், இல்லைன்னா அந்த வெஸ்டர்ன் டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்விஃப்ட் மாதிரியே நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விளாடிமிர் புதின் வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேவா? ஸோ அதோட ப்ராசஸ் வந்து பாக்குறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின், which of the following statements about the Swift is not correct? ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபிலிம்ஸ்ல பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. கரெக்ட்ல மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுக்கு ஐ வந்து போயிடும். ஓகே, அந்த சைட் வந்து கரெக்ட்ங்கிற வேர்டு மட்டும் நமக்கு வந்து நோட் பண்ணும். நிறைய டைம் வந்து இந்த நாட் கரெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்காம போயிடும். ஓகே, அந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்கேன். ஓகே, Swift sells software and services to the financial institution. Swift does not facilitate fund transfer. All international interbank message does not use the Swift network. Okay, and none of the above. So
இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஓகேவா. ஸோ ஷிஃப்ட் நெட்வொர்க் சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஓகேவா. ஸோ வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து எந்த விதமான கேள்விகள் கேட்டாலுமே நம்மளுக்கு வந்து அது ஈஸியா வந்து நம்ம வந்து டேக்கிள் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.